செக்ஷனில் லாஸ்ட் 1 மந்த்தாக நீங்கள் கேட்ட ஹேர் கேர் டவுட்ஸ் எல்லாத்துக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் இதுக்காக தான் சொல்லுவேன். ஸோ தட் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணாதான் அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஸ்ருதி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆன்சரிங் டு கமெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் கேரில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக. பட் எல்லா வீடியோஸ்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோஸ் பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ 1 by 1 எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஹேர் வந்து நிறைய கொட்டுது, ஹேர் வந்து லாங்காகவே இல்லை, டேண்ட்ரஃப் இருக்குது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குது, எனக்கு ஹேர் லாங்காக வளரணும், என்ன ஆயில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு தான் நிறைய பிரச்சனை மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் சிவியராக இருக்குது, டேண்ட்ரஃபும் இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன ஆயில் வாங்குறதுன்னு தெரியல, எந்த ஆயில் யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்குது, அதே சமயம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் இருக்கிறதுனால ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இல்லை ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம கிளாசிக் பவுடர்லேருந்து ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எந்த ஹேர் ஆயில் வாங்குறதுன்னு தெரியல அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நெக்ஸ்ட் டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ப்ளஸ் நீம், வேப்ப இலை, இது ரெண்டுத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து சரியாகும். அண்ட் இது எப்படி ஹேர் மாஸ்க்காக பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ப்ராடக்டாக வேணும் அப்படின்னா நம்ம கிளாசிக் பவுடர்லேருந்து நீங்கள் ஹைபிஸ்கஸ் ஆயில் அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என் ப்ராடக்ட்டை வீடியோ ஃபுல்லாக சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க, அவங்க என்ன வாங்குறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க, அதுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமானது, நான் நிறைய ஹேர் மாஸ்க் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஹேர் மாஸ்க்கு நேச்சுரலாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, லைக் வெந்தயம், ஆலோவேரா, அப்புறம் வெங்காயம், ஜிஞ்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இதில் வந்து சேர்க்க மாட்டோம் வீட்டில் நம்ம செய்கிற ஹேர் மாஸ்கில். ஸோ சீக்கிரம் கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ சம்மர் சீசன் தான் நடந்தாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ தட் அதோட கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இன்னொன்று சில பேருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது கோல்ட் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. முடி வேரோடு கொட்டுது, இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ முடி வேர்ல இருந்து கொட்டுது அப்படின்னா உங்கள் முடியோட ரூட்டுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய வந்து சாப்பிடுங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், உங்களுக்கு முடி ரூட்ல இருந்தே கொட்டுது அப்படின்னா ஆனியன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம், ஜிஞ்சர் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் யூஸ் பண்ணி எப்படி செய்யணும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா வேரோட முடி கொட்டுதுன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். ஆனியன் இருக்க ஹேர் மாஸ்க் எது யூஸ் பண்ணாலும் வேரோட முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரி லீவ்ஸ், கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சு அந்த லிக்விட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரோட கொட்டுற ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். எப்படி இந்த கரி லீவ் சீரம் ரெடி பண்ணணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் யூடியூப்ல சர்ச் பாரில் போயிட்டு கிளாசிக் ஃபார்எவர் டேண்ட்ரஃப் ரெமெடி, கிளாசிக் ஃபார்எவர் ஹேர் ஃபால் ரெமெடி இந்த மாதிரி போட்டிங்கனாலே நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். எது வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி. லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லா வீடியோஸ் கேள்வியும் இருக்கும். ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு எல்லாத்துக்குமே பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா, சேம் வித் நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்ம கிளாசிக் பவுடர் ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா, பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா, மென் யூஸ் பண்ணலாமா, ரிசல்ட் கிடைக்குமா, இல்லை கேர்ள்ஸுக்கு மட்டுமா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ரெமெடிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், பாய்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்று நம்மளோட ஹோம் ரெமெடிஸில் எதுலையாச்சும் நம்ம மஞ்சள் வந்து நிறைய ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது மட்டும் பாய்ஸ் யூஸ் பண்ண வேணாம். மற்றபடி ஹேர் கேருக்கு போடுற வீடியோஸு, ஹேர் ஆயில்ஸு, அப்புறம் ஹேர் சீரம், அப்புறம் நம்ம கிளாசிக் பிராண்டில் விற்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். நான் போடுற ரெமெடிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஜென்ஸ், உமன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் போடுவேன், தனித்தனியாக போட மாட்டேன். ஸோ கண்டிப்பாக தைரியமாக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
இருக்க டவுட்டு, ஹேர் வந்து டென்சிட்டியாக வளரணும், வால்யூம் வந்து ஜாஸ்தி ஆகணும், அடர்த்தி ஜாஸ்தி ஆகணும்னா ஒரு ரெமெடியை நம்ம எத்தனை நாள் யூஸ் பண்ணணும், எத்தனை மாதம் யூஸ் பண்ணணுங்கிற டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களோட முடி வந்து லாங்காக வளர்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னோட முடியை வெட்டிட்டேன்னு வைங்களேன், ஆல்ரெடி என்னோட ஸ்கேல்பில் நிறைய முடி இருக்குது, நான் இப்போ அதுக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன், இல்லை ஒரு ரெமெடி அப்ளை பண்ணுறேன்னா ஏற்கனவே இருக்க முடி ரூட்டில் வளரும், லென்த் உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துடும். பட் அடர்த்தி எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் கேப் நிறையா இருக்கும். அப்போ உங்கள் முடியோட வேறு பகுதியில் குட்டி குட்டியாக புது முடி ஃபஸ்ட்டு வளரணும், அப்புறம் அந்த முடி தான் நீளமாக வளரணும். அப்போ தான் உங்களோட வால்யூம் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ கண்டிப்பாக யாராக வேணாலும் இருக்கட்டும், நல்ல ஃபுட் இன்டேக்கு, நல்ல ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் நல்ல ஹோம் ரெமடிஸ் எல்லாமே யூஸ் பண்ணால் உங்களோட முடி வால்யூம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு 4 to 6 மந்த் கண்டிப்பாக டைம் வந்து எடுத்துக்கும். கன்சிஸ்டண்ட்டாக பேஷண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். கண்டிஷனர் யூஸ் பண்ணாமல் வெறும் ஷாம்பு ப்ளஸ் ஹேர் சீரம் யூஸ் பண்ணாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிஷனர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மேண்டட்ரியான ஸ்டெப் வந்து கிடையாது. லைக் எப்படி ஸ்கின் கேர் நம்ம லேயர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹேர் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஹேர் மாஸ்க் வேணும்னா ரெண்டாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் சீரம்ஸ் ஏதாவது ஸ்கேல்பில் ரீக்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண அப்புறம் நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஷாம்புக்கு அப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீரம் யூஸ் பண்ணலாம். நான் கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ண அப்புறம் டேரெக்டாக சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சீரமில் கெமிக்கல் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணலாம். கெமிக்கல்ஸ் இருக்குன்னா லென்த்தில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இன்னும் நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க, டவுட்ஸ் நிறையா வந்து கேட்டிருக்கீங்க. என்னால் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கொடுக்க முடியல, பிகாஸ் வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் பார்ட் 2ல் கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்ட் 2 போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி பார்ட் 2 வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.